வணக்கம், எப்படி இருக்கியா? வணக்கம் அண்ணாச்சி, சுகமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கேன். ரொம்ப ஆச்சு பார்த்து. தலை சுகமா இருக்காங்களா? சௌக்கியம் தான். ஆமா, நீங்க எங்கிருந்து வர்றீங்க? நான் அகரம்பேட்டில இருந்து வரணும்ல. வர்ற 14ஆம் தேதி ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணி பெரிய அளவுல ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுல தலைவர் கலந்துக்கணும். நம்ம தலைவரோட தேதி வேணும். எந்த அகரம்பேட்டை? எந்த அகரம்பேட்டையா இருந்தா என்ன? சிட்டியில 16ஆம் தேதி கூட்டம் இருக்கு. அதுல தலைவர் பேசுறாருன்னு தெரியும். பேப்பர் போஸ்ட் எதையும் பார்க்காதீங்க. நீங்களா வந்து டேட் கேளுங்க. அடடா, தெரியாம போச்சு. சரி பரவாயில்ல, விடுங்க. நான் ஊருக்கு போய் எல்லாரோட கலந்து பேசி திரும்ப வந்து பாக்கணுங்க. வரேன். கொடுக்குற தேதியில கூட்டம் போடுங்க. நீங்களா தேதியை போட்டு வராதீங்க. ஹலோ, ராஜகோபால் தான் பேசுறேன். தலைவர் புறப்பட்டாரா? 5 நிமிஷம் ஆச்சா? சரி சரி, ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆகட்டும், பாத்துக்கலாம். 4 எழுத்து எடுக்கிறதுக்குள்ள 4 ஆளு 40 போன். யோ, அந்த அகரம்பேட்டையால கூப்பிடுங்கயா. பைய வச்சுட்டு போயிட்டாரு. யோ, கூப்பிடுங்கயா அவரை. யோ, என்னையா கூட்டம்? மாலை போடுறது, மனு கொடுக்கறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல மீட்டிங் நடக்கட்டும். தயவு செஞ்சு வெளியில போய் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துங்க. தலைவர் வந்தா என்ன கோபிச்சுப்பாரு? அதுதான் சொல்றேன். தலைவர் வராருங்களா? புறப்பட்டாருங்க. அப்ப சரி. அப்ப நீங்க பைய கையில வச்சு தோல் போடுறீங்க. அகரம்பேட்டைக்காரங்க வச்சுட்டு போயிட்டாங்கய்யா. அட, கொண்டு போய் உள்ள வைங்க சார், வந்து வாங்கிக்குவாங்க. அது உஞ்சர்தான். நான் இறங்குறதுக்கு அப்புறம் தான் நீ இறங்குவியா? இறங்கி கதவு திறடா. அதெல்லாம் தப்புடா, உங்க பின்னாடி தான் வரணும். மூஞ்சியை பேத்துருவேன். முன்னாடி இறங்கி கதவு திறடா. முள்ள பண்ணி வாயா. இது வரைக்கும் எத்தனை பேரு? இது வரைக்கும் 2 பெண்கள் உள்பட 22 பேர் மேடம். இன்னும் எண்ணிக்கை கூடலாம். வேற ஏதாவது தெரிஞ்சதா? தேடிக்கிட்டு இருக்கோம். ஐயோ ஐயோ ஐயோ, நெஞ்சு பொறுக்குது இல்லையே. தமிழகமே, நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? தமிழர்கள் யாராவது இருக்கிறீர்களா? ஐயோ, மயக்கமா? டேய், போட்டோ எடுக்க சொல்றா. போட்டோகிராஃபர் அமைச்சர் மயக்கமா விழுந்தாரு. போட்டோ எடுக்கப்பா. முதல்ல தண்ணி அடிக்க சொல்லுங்க. ஏற்கனவே அடிச்சிட்டாரியா? கொஞ்சமா தான் அடிச்சேன். பிளாஸ் அடிக்க சொல்றா. பிளாஸ் அடிக்க சொல்றாருப்பா. அடிங்க வாங்க. எடுங்க. நல்லா அடிங்கடா. இறந்து போனவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 50,000 அரசு உடனடியாக நிவாரண நிதி தரும். ஐயோ, ஒரு உயிரின் விலை 50,000 தானா? மாற்று கட்சி தோழர்களே, வாரி வழங்கும் இந்த கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதிகம் வேண்டும் என்று கேட்க உங்களுக்கும் தெரியவில்லை, கொடுக்க அவர்களுக்கு மனமில்லை. பத்தாதுங்க. சரி, ரூபாய் 1,00,000 தருவதற்கு உத்தரவிடுகிறேன். வெற்றி வெற்றி. அமைச்சர் பொன்னுரகத்தின் தனிப்பட்ட வெற்றி. அமைச்சர், நான் வந்து 1 ஹவர் ஆகுது. இன்னும் சிஎம் காணோம். ஏப்பா தர்மராஜ், மீசைக்கு நீ என்ன போடுற? சொல்ல மாட்டியே, அரசாங்க ரகசியமாச்சே. ஏப்பா தினேஷ், அந்த குண்டு வெடிச்சதை பத்தி கண்டுபிடிச்சியா? எஸ் சார், வெடிச்ச குண்டு RDX 40. குண்டுக்கு குலம் கோத்திரம் ஜாதி எல்லாம் கேட்டனா? அதை வெச்சவன் யாருன்னு கண்டுபிடிச்சியா? இல்ல சார். அப்புறம் எதுக்கு நீ IPS படிச்ச? நான் சொல்றேன் கேளு. துண்டு போட்டவர்களை எல்லாம் பிடிச்சேன்னா குண்டு போட்டவர்களையும் பிடிச்சிடலாம். உங்களுக்கு என்னப்பா, 56 வயசு வரைக்கும் சோத்துக்கு அரசாங்க சம்பளம். Please sit down. அரசியல்வாதிகளோட பதவி காலம் 5 வருஷம் தான். ஆனா சில அரசியல்வாதிங்க அதிகமா ஆடி அதையும் குறைச்சுக்கிறாங்க. உங்களை மாதிரி அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு 56 வயசு வரைக்கும் பதவியில இருந்து மக்களுக்கு சேவை செய்யற வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் ஓகே. இந்த குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்து 1 நாள் ஆக போகுது. என்ன பண்ணிருக்கீங்க? மேடம், முதல்ல குண்டு வச்சவனை கண்டுபிடிக்கிறத விட அந்த சம்பவத்தாலே சட்டம் ஒழுங்கு சீர்குலையாம பாதுகாக்கணும்.
அதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கோம். 1-2 வன்முறை சம்பவத்தை தவிர மற்றபடி நிலைமை கட்டுக்குள்ளதான் இருக்கு. தேங்க்யூ. குண்டு வெடிப்பு சம்பவத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு நல்ல ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணோம். எனி சஜஷன்ஸ்? எஸ் மேடம். மிஸ்டர் சூர்யா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட். அந்த ஆள் வேணாப்பா. ஏன் வேண்டாம்? சொல்லப்பா. போன மாசம் ஒரு தீவிரவாத கும்பல என் தலைமையில பிடிக்க போனப்போ போலீஸ்டா. ஹலோ, CG2, அசிஸ்டன்ட் கமிஷனர் சூர்யா காலிங். ஓவர். ஹலோ சூர்யா, நான் தர்மராஜ் பேசுறேன். எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? யாரையும் அரெஸ்ட் பண்ணல சார். ஒருத்தர் விடாம எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டான். வந்து அள்ளிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். ஓவர். சூர்யா, அரெஸ்ட் பண்ணத்தான் உனக்கு ஆர்டர். மேல் அதிகாரியோட அனுமதி இல்லாம எப்படி நீ அவங்கள சுடலாம்?
போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நீ ஒரு சர்வாதிகாரியா? யாரையும் மதிக்கிறது இல்ல, யார் பேச்சையும் கேட்கறது இல்ல. தான் செய்யறது தான் சரின்ற பிடிவாதம். அதனாலதான் சொல்றேன் மேடம், அவரை வேணான்னு. ஓ, சூர்யா. இந்த மாதிரி விஷயத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரி தான் தேவை.